ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு அதுவும் நேர் கட்டிங்கில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நான் 3 ப்ளவுஸையும் ஒன்று மேலே ஒன்றா 2 கரைப்பகுதியும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி ஈவனாக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பேக் போர்ஷனில் நம்ம எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அதுக்கு அளவாக நான் எடை விட்டுருக்கேன். அதுக்கு மேலே சுருக்கமே இல்லாமல் ப்ளவுஸ் எடுத்து அதோட நெக்கோட ரெடி அளவு, ஷோல்டரோட ரெடி அளவு, ஆம்கோல் கிட்ட எந்த அளவு வேணுமோ அந்த ரெடி அளவு மட்டும் அப்படியே நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத் அப்படியே எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரெடி அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப பிகினராக இருக்கவங்க அளவு மாற்றி எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நான் ஷோல்டருக்கு சேர்த்து தையலுக்காக 1/4 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு லைன் போட்டேன். இப்போது நம்ம ரெடி அளவு மட்டுமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நெக் லைன் ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து ஹார்ம் ஹோலோட உயரத்தை கரெக்டாக அந்த லைன் போட்டு விட்டு மேலேருந்து கீழே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட அந்த கரெக்டான அளவை மட்டும் நம்ம தைச்சதுக்கப்புறம் என்ன அளவோ அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ தையலுக்காக 1/4 இன்ச்சு முன்னாடி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கூட கட்டிங் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தையல் போடுவீங்களோ அந்த அளவுக்கு இது போல் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போது ஹார்ம் ஹோல் நம்ம அப்படியே சென்டர்லேருந்து ஒரு கர்வ் கொடுத்து லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இடுப்பு பகுதியுமே ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணோம். அதுலேருந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா லைன் பண்ணிக்கலாம். இடுப்புகளை நான் கிராஸாக மார்க் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக மேலே என்ன உயரம் ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து கொடுத்துருக்கோமோ அதே அளவு தான் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா பேக் சைடில், அப்போ ஈவனாக வந்துடும். எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டேன். இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் பகுதியை கட் பண்ணி ஆரம்பித்து அப்படியே நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் சைடு இடுப்பு பகுதியை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை கிளாத் நகராமல் உங்களுக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா கீழேருந்து பாதியை கட் பண்ணி அப்படியே மேல் நோக்கி கொண்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் கரெக்டாக மார்க் பண்ணிடுவேன் அப்படின்னா ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணும்போதே தள்ளி மார்க் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணால் எக்ஸ்ட்ரா கிளாத் விட மறந்துட்டு அப்படியே கட்டிங் போட்டுருவாங்க. அவங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணி அதுலேருந்து 1/4 இன்ச்சு தூக்கி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட, ஆம்போல் கிட்ட, அப்புறம் இடுப்பு எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அதுக்கு நேர சிசர் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மடித்து தைக்கிற அளவு இப்போ 3 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம், 4 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோன்னா அந்த 4 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ் நம்ம எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஒரே அளவில் கரெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சிசர் கட் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம அப்படியே அதுக்கு மேல் பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு கீழே வச்சு பேக் போர்ஷன் கட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் மேல் பகுதியில் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக கரைப்பகுதி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஸ்லீவ் எப்போவுமே ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் கூட கட்டிங்கில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 2-3 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணால் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன், ஸ்லீவ் கட் பண்ணும்போது மட்டும் இப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு மடித்து வச்சு கட் பண்ணுங்கள். அப்படின்ற போது நமக்கு கட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லீவோட கிளாத் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிளாத். ப்ளவுஸோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கிளாத்து. ஆனால் ஸ்லீவ் மட்டும் நம்ம 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணுவோம். அதனால் இது போல் தனித்தனியாக மடிப்பு பகுதியெல்லாம் ஒன்றா வர மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கிளாத்தையும் 4 மடித்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு கட்டிங் போடுங்க. அது அந்த கட்டிங்கோட இது மாறாமல்
அளவு மாறாமல் கிளாத்தும் நகலாமல் அது மாதிரி கட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ 4 மடிப்பாக போட்டு நம்ம சிசரை வச்சு அமுத்தி கட் பண்ணோன்னா நமக்கு கையும் வலிக்கும், அதே சமயம் கட்டிங்கும் சரியாக வராது. அதனால் இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ மடித்து தைப்போமோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டுட்டு ஸ்லீவோட லென்த்து இவங்க கொஞ்சம் உயரம் கீழே இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழேயும் அதே போல் ஸ்லீவ் சுற்றளவு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்காக கிளாத் விட்டுருக்கேன். அப்படியே அந்த வளைவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்லீவையும் ஒன்றா கட் பண்ண போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்லீவோட 4 பகுதியும் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கூட அசைக்காமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை வச்சே நம்ம அடுத்த ஸ்லீவையும் கட் பண்ணிக்கலாம். மார்க்கிங்லாம் தேவையில்லை. இந்த கிளாத்தை நகலாமல் உங்களுக்கு ஒரு வேளை கட்டிங் போடும்போது நகண்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பின் பண்ணி விட்டுட்டு கட்டிங் போடுங்க. அப்படி கட் பண்ணும்போது கிளாத் நகலாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாத்தை கட் பண்ணி அதே அளவை வச்சு அடுத்த ஸ்லீவையும் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் 3 ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது, கட்டிங் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம 3 ஸ்லீவும் அதே அளவில் கட் பண்ணிட்டோம். அடுத்து சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க, ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மடித்து தைக்கணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஒரு சிசர் கட் போட்டு வச்சுருங்க. சிசர் கட் தாங்க ப்ளவுஸ் கட்டிங்கில் ரொம்ப முக்கியம். அந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா இந்த அளவு சரியாக இருக்கும்னு நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி தெரியாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் மடித்து தைக்கிற இடம் எங்கே நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் இடுப்பெல்லாம் பிடிச்சி தைப்போமோ அங்கெல்லாம் மறக்காமல் ஒரு சிசர் கட் போட்டுருங்க. நான் வந்து தைக்கும்போது ஸ்லீவ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கர்வ் கொடுத்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதை கட் பண்ணிப்பேன். அதனால் இப்போ அப்படியே ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். இப்போ இருக்க கிளாத்தை நம்ம அப்படியே ஒரே அளவு மாறாமல் ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கிளாத் எல்லாம் ஈவனாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக அந்த பேக் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். ஆனால் நான் பேக் கட் பண்ண அந்த கிளாத்தை எடுத்து மேல் பக்கமாக வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து லென்த் இவ்வளோ தேவையில்லை, கிளாத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் அளவும் ஃப்ரண்ட்டோட நெக்குக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த கிளாத்தை நான் எடுத்துடுறேன். மேல் பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து நான் எடுத்துறேன். பேக் சைடு கிளாத்தை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டை வந்து நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குது, லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். அந்த அளவை நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம தையலுக்கு இடம் விட்டுருப்போம் இல்லையா, அதுலேருந்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நெக்கோட அளவை ஃப்ரண்ட் நெக் அளவை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம டாட்டுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் இடம் விடுவோம் இல்லையா, அதுக்காக அந்தந்த இடத்துக்கு நேராக தையலுக்காக சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி மார்க் பண்ண முடியலன்னா ஃப்ரண்ட்டோட அந்த கழுத்தோட அளவுலேருந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் பிகினர்ஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல் டிப் தாங்க. அடுத்ததாக சைடு ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட் டாட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட் டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த துணி ரொம்ப குறைவான அளவு தான் இருந்தது, அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஃப்ரண்டோட அந்த அகலம் எவ்வளோ இருக்குது, டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து எவ்வளவோ அந்த ஃப்ரண்ட் டாட்டோட லென்த்தையும் மார்க் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா 2வது டாட்டுக்கு நம்ம ஏற்கனவே இடம் விட்டுருக்கோம். இந்த 2 டாட்டையும் தைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக 3வது டாட் வந்து நமக்கு கிடச்சிரும். நான் நிறைய ப்ளவுஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரண்ட் டாட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது, எந்த அளவில் எடுத்தால் சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் டாட்டை இது போல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் நிறைய டிசைன் ப்ளவுஸ், டிசைன் ஸ்லீவு, அடுத்து சுடிதார் கட்டிங் கூட போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது போல் நீங்கள் 4-5 ப்ளவுஸ் ஒரே அளவில் தைக்கிறீங்க அப்படின்னா கட்டிங் இது மாதிரி ஒரே அளவில் போடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு சுருக்கம் இல்லாமல். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கும்போது ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் லேஸாக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். நான் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் அப்புறமா பட்டிக்கு கிராஸ் பீஸ்க்கெல்லாம் நான் எடுத்துக்குவேங்க. சிசர் கட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம வந்து 3 ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு தனித்தனியாக கட் பண்ணாமல் ஒரே நேரத்தில் ரொம்பவே நீட்டாக கட்டிங் போட்டு எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் வீடியோ வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.